மாதா தொலைக்காட்சியை கண்டு மகிழ்ந்து வாழ வைக்கும் அன்பு நெஞ்சங்களே, வாழ்வு தரும் இறை வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் உண்மையாகவே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் தொடர்ந்து இறை வார்த்தை அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார். இன்றைக்கு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஆண்டவர் இயேசு ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகம் மலாக்கியா இறைவாக்கினர் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 3ஆம் அதிகாரத்திலிருந்து. அந்த பகுதியின் பின்னணியை பற்றி முதலில் பார்ப்போம். மலாக்கி இறைவாக்கினர் எந்த காலகட்டத்தில் இறைவாக்கு குறைத்திருக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, இஸ்ரேல் மக்கள் நாடு கடத்தப்பட்ட பிறகு மீண்டும் இஸ்ரேலுக்கு வருகிறார்கள். வந்து 537ஆம் ஆண்டு கோயில் கட்டுவதற்கு அடித்தளமிடுகிறார்கள். அதற்கு பிறகு கோயிலை ஏறக்குறைய 519களில் நிறைவு செய்து அதற்கு பிறகு அதை அபிஷேகம் செய்வதாக இருக்கும். ஆகவே இந்த கோயில் எருசலேம் கோயில் கட்டிய பிறகு இங்கு மலாக்கி இறைவாக்கு குறைத்திருக்க வேண்டும். ஏனெனில் இங்கு குருக்களும் மக்களும் சமய கடமையிலிருந்து தவறக்கூடிய நிலை, அதேபோல் இறைவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை செலுத்தாமல் இருப்பது, கோவிலை களங்கப்படுத்துவது, அதேபோல் கடவுளை அவமதிப்பது, இது போன்ற ஒரு சூழல். இந்த சூழலில் தான் இங்கு இறைவாக்கு குறைக்கிறார். ஆகவே தான் முதல் அதிகாரமும் 2ஆம் அதிகாரமும் ஒரு கண்டன குரலாக இருக்கும். இந்த மக்களுடைய பாவங்களுக்கு எதிராக, குருக்களுக்கு எதிராக ஒரு கண்டனத்தை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய அந்த மெஸ்ஸியாவை பற்றி, மெஸ்ஸியாவுக்கு முன்னால் தன்னுடைய தூதனை அனுப்பக்கூடிய தன்மை. ஆகவே ஏன் இங்கு திடீரென்று 2 அதிகாரங்கள் கண்டனம் சொல்லக்கூடிய இவர் 3ஆம் அதிகாரத்தில் மெஸ்ஸியாவை பற்றி பேச வேண்டும்? ஏனெனில் அங்கு சக்கரியா, ஆகாய் போன்ற நூல்களில் மெஸ்ஸியா வருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த மெஸ்ஸியா எப்பொழுது வருவார் என்று மக்களிடம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆகவே அந்த எதிர்பார்ப்பிற்கு இணங்க இவர் என்ன சொல்கிறார்? மெஸ்ஸியா வரப்போகிறார். ஆகவே மெஸ்ஸியா வருகைக்கு முன்னால் வழியை ஆயத்தம் செய்வதற்காக இறைவன் தூதனை அனுப்புவார். ஆனால் நீங்கள் தயாராக இல்லை. இதில் 2, ஒன்று அந்த தூதன் வருகிறார். அந்த தூதர் மெஸ்ஸியாவுக்கான வருகையை ஆயத்தப்படுத்துகிறார். அடுத்து அந்த மெஸ்ஸியாவை வருகிறார். அந்த மெஸ்ஸியாவுடைய வருகையை பார்க்குறப்போ 3 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் மலாக்கி இறைவாக்கினர். 1, நீங்கள் தேடுகின்ற தலைவர். 1. 2, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர். 3ஆவதாக அது முதல்ல நம்ம சொல்லப்படுகிற தூதர், அது தயாரிப்பவராகவும் எடுத்துக்கொள்ளலாம், வரவராகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஆக இந்த தூதர் உடன்படிக்கையின் தூதர், திடீரென வருகின்ற தலைவர். இவர் யார் அப்படின்னு பார்க்குறப்போ மெஸ்ஸியாவுடைய வருகையை தான் நம்ம திடீரென்று நம்ம சொல்கிறோம். ஏன் உடன்படிக்கையின் தூதர் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த உடன்படிக்கையை நிறைவு செய்யக்கூடியவர். உடன்படிக்கைக்கு வழக்கமாக அசிரிய உடன்படிக்கையினாலும் சரி, சீனாய் உடன்படிக்கையில் தூதருங்கிற ஆஸ்பெக்ட் இருக்காது. வழக்கமாக உடன்படிக்கையில் என்ன நடக்கும்? 2 பார்ட்டிஸ் இருப்பாங்க. உடன்படிக்கை செய்பவர், செய்ய யார் கூட செய்கிறாரோ அவர் இருப்பார். அடுத்து அந்த உடன்படிக்கையோட அடையாளமாக ஒரு பழிப்பொருள் இருக்கும். அந்த உடன்படிக்கைக்கு விட்னஸ், ஒரு சான்று இருக்கும். ஆனால் தூதர் என்பது இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு சொல்லாடலாக இருக்கிறது. இந்த தூதர் என்ன செய்கிறார்னா, நினைவூட்டுகிறார். இஸ்ராயல் மக்கள் செய்த அந்த உடன்படிக்கை நினைவூட்டுறார். எப்படி ஒரு அசிரிய படையெடுப்பில், ஒரு இத்திய படையெடுப்பில் எதிரி நாட்டு அரசன் போய் தான் செய்த உடன்படிக்கையை நினைவூட்டுவதற்காக மக்களுக்கு தூதரை அனுப்புவது வழக்கம். அதாவது உடன்படிக்கை எதுக்காக நினைவூட்டுறாங்கன்னா, நீங்கள் உங்களுடைய கடமைகளை செய்ய வேண்டும், நான் என்னுடைய உரிமையை நான் உங்களுக்கு தருவேன். அப்போ அந்த டியூட்டிஸ் அண்ட் ரைட்ஸை நினைவூட்டுக்கிற ஒரு தூதராக நம்ம இங்கே உடன்படிக்கை தூதருங்கிற சொல்லாடல் இங்கே பயன்படுகிறது. ஆமாம், தூதனை இன்னொரு விதத்தில் நம்ம பார்க்கணும். ஏன்னா தூதன் எப்பொழுதுமே அதாவது என்னென்னா, இங்கே 2 சொல், நான் என் தூதனை அப்படின்னு சொல்கிறார். நான் என் தூதன் என்ன, என் தூதன் ஒருவேளை என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே தந்தைக்கும் மகனுக்கும், ஒருவேளை மெஸ்ஸியாவினுடைய புரிதலாக பார்த்தா தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவை குறிப்பதாக கூட இங்கே சொல்லப்படுது. ஆனால் இந்த தூதன் என்ற சொல் குறிப்பாக எசையா 63:9 இந்த செக்கினா என்று சொல்லக்கூடிய கடவுளின் தூதன், இந்த கடவுளின் தூதன் என்பது பழைய ஏற்பாட்டில் கடவுளுக்கு முன்னால் தூதன் செல்வது வழக்கம். எடுத்துக்காட்டுக்கு விடுதலை பயணம் 23, 20, 21 பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு முன்னால் இங்கு தூதன் செல்வதாக பார்க்கக்கூடிய பார்வை என்பது இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இப்போ கர்ணா சொன்னது போல் இங்கு தூதன் என்பவர் வரக்கூடிய மெஸ்ஸியாவா அல்லது வழியை ஆயத்தம் செய்யக்கூடியவரா அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இந்த டெக்ஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இருப்பிடத்தை அப்படின்னா தன் கோவிலுக்குள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இங்கு மெஸ்ஸியாவை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கிறது. ஏன்னா வழக்கமாக கடவுள் ஊழியர்களை அனுப்புவதாக சொல்லுவார்.
ஆனால் இங்கே தன் இருப்பிடத்தைன்னு தன் கோவிலுக்குள் சொல்கின்ற பொழுது அப்போ மெஸ்ஸியாவினுடைய வருகையை இந்த பகுதி சொல்வதாகவோ நீங்கள் தேடுகின்ற தலைவர்னும் சொல்லியிருக்கு. தேடுகின்ற தலைவர். ஆகவே இங்கு வந்து வரக்கூடிய மெஸ்ஸியாவை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது. ஏன்னா ஆகாய் 2:7 இந்த பகுதி என்பது பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா 1:2 அடுத்து 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார், அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார். ஆகவே அந்த நாளை குறிக்கக்கூடிய தன்மை. ஆகவே அந்த நாள் மட்டும் இல்லை, அதே போல் திருவெளிப்பாடு 6:16-17 அந்த வருகை எப்படி வலிமை மிக்கதாக இருக்கும், எதிர்பாராத விதத்தில் இருக்கும் என்பதை இங்கு சொல்லக்கூடியது. இதுதான் புடமிடுவார், தூய்மைப்படுத்துவார். இந்த வாக்கியங்களை எல்லாம் நாம் பார்க்கும்போது உண்மையாகவே ஒருவேளை மெஸ்ஸியாவையே குறிப்பதாக இந்த பகுதி இருப்பதாக கொள்ளலாம். இந்த கேள்விகள் பார்க்குறப்போ அந்த கேள்வியில் 2 இலக்கிய கூறுகள், எபிரேய இலக்கிய கூறுகள். ஒன்று வந்து இயைபணி, முதல்ல உள்ளது தான் திரும்ப வருகிறது. அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார், அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார். அந்த இயைபணி அல்லது இணை வாக்கியத்தை இங்கே ஆசிரியர் பயன்படுத்துகிறார். 2வது விவிலியத்தில் உள்ள கேள்விகளை நாம் 2 வகை கேள்விகளாக பார்க்கலாம். ஒன்று விடை வேண்டி கேட்கக்கூடிய கேள்வி. எடுத்துக்காட்டாக இயேசு சீடர்கள்ட்ட கேட்குறாரு, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன. அந்த கேள்விக்கு வந்து விடை தேவை. இன்னும் சில கேள்விகள் வந்து விடை தெரிந்தே கேட்கப்படுகின்ற கேள்வி. எடுத்துக்காட்டாக ஆதாம்கிட்ட கடவுள் கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய். கடவுளுக்கு தெரியாதுன்னு, நீ இருக்க வேண்டிய இடத்துல இல்லை, அதான் அதோடைய பொருள். அதே மாதிரி இங்கே வல்லவர் யார், தாங்கக்கூடியவர் யார்னா இவர் தாங்குவார், அவர் வல்லவர் கிடையாது, யாரும் தாங்க முடியாது. அந்த ஒரு நிலையில தான் இங்கே உள்ளே கேள்விக்குள்ளே பதில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு இலக்கிய கூறு இங்கே கையாளப்படுகிறது. தமிழ் இலக்கியத்திலே அறிவினா, அறியாவினா, ஐயாவினா அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. போல இது வந்து அறிவினா தான், தெரிந்திருக்கிற வினா. அந்த வினாவின் வழியாக உங்களுக்கு உண்மையை உணருங்கள் என்று சொல்லுகின்ற வினா அது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3வது வசனத்தில் அது ரொம்ப முக்கியம். அவர் புடமிடுவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துவர் போலும் அமர்ந்திருப்பார். இந்த அமர்ந்திருத்தல் என்பது ஏறக்குறைய ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8:29 பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறதோ. அப்படின்னா இந்த அமர்ந்திருத்தல் என்பது தேர்ந்தெடுத்தலை குறிக்கிறது. அது ஒரு அரசன் தெரிவு செய்யப்பட்டு அவனுடைய ஆட்சி அதிகாரத்தில் அமரக்கூடிய தன்மை. ஆகவே இங்கு வரக்கூடிய மெஸ்ஸியா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்படக்கூடியவர் அல்லது தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர் என்பதை சொல்லக்கூடியதாக இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு யோபு 23:10 அல்லது திருப்பாடல் 66:10 அல்லது நீதிமொழிகள் 17:3 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அரசன் தெரிவு செய்யப்பட்டு அனுப்பப்படக்கூடிய அரசன். அதே போல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு குருத்துவ பணியும் இங்கே சொல்லக்கூடியது. ஒரு லேவியருக்குரிய பணியை தூய்மைப்படுத்துதல், புடமிடுதல் என்பது தூய்மைப்படுத்தக்கூடிய தன்மை. ஆகவே வரக்கூடிய மெஸ்ஸியா ஒரு அரசராகவும் இருப்பார், ஒரு குருவாகவும் இருப்பார் என்ற ஒரு இருவிதமான பொருளை மறைமுகமாக சுட்டி காண்பிக்கக்கூடிய தன்மை என்பது இங்கே இருக்கிறது. அதான் இன்னொன்று, இந்த பகுதி இன்றைய பெருவிழாவுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதனுடைய நோக்கத்தையே நம்ம வந்து ஒரு விதத்தில் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இங்கே வந்து ஆண்டவர் இயேசு கோயிலுக்கு கொண்டு வரப்படுகிறார் பெற்றோரால். இங்கே வந்து அந்த கடவுள் வந்து அங்கே வருவார் என்று சொல்லியிருக்கிறது. அதே போல் இன்னொன்று, அங்கே வந்து ஆண்டவருக்கு கொடுக்கின்ற காணிக்கைகள் உகந்தவையாக இருக்க வேண்டும். அந்த கடைசி வாசனத்தில் சொல்லியிருக்கு, ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கைகள் இருக்கணும்னு சொல்லி. அவர்கள் நாடு கடத்தப்பட்ட பிறகு, புது வாழ்வு கண்ட பிறகு, மீண்டும் ஆலயத்தை கட்டிய பிறகு ஒரு மெத்தன போக்கு அந்த மக்களிடம் இருந்தது. கடவுளுக்குரியதை கொடுக்காத நிலை இருந்தது. பொருட்களை பொறுத்த மட்டில் மட்டுமல்ல, அதைவிட அதிகமாக தங்களுடைய வாழ்க்கை முறையில் அவர்கள் நன்றாக வாழ வேண்டும், ஏற்புடைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தம்மையே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் ஒரு பக்கம், தங்களிடம் இருக்கின்ற உடைமைகளில் கூட ஏனோ தானோ என்று எதையுமே கொடுக்காமல் இருக்கிற மக்கள் ஒரு பக்கம். ஆக எல்லாரும் இறைவனை முன்னிலைப்படுத்தி அவருக்கு முழுமையாக தங்களை கொடுக்க தூண்டுகின்ற, தங்களை தூய்மைப்படுத்தி கொள்ள, நீங்களாம் சொன்னது மாதிரி தூய்மைப்படுத்தி கொள்ள தூண்டுகின்ற ஒரு பகுதியாகவும் இதை பார்க்கலாம். அந்த தூய்மைப்படுத்தலோட அடையாளமாக தான் நம்ம நெருப்பையும் சவர்க்காரத்தையும் பார்க்கிறோம். இந்த ரெண்டுலையுமே முந்தைய நிலை இருக்காது. அழுக்கு வந்து அந்த நெருப்பில் போது அந்த தங்கத்தில் இருக்கின்ற அழுக்கு போய்விடும், சவர்க்காரத்தில் இடப்படுகிற துணியில் உள்ள அழுக்கும் போய்விடும். அப்போ முந்தைய நிலை பிந்தைய நிலைக்கு, புதிய நிலைக்கு மாறிடும். இன்றைய நாளில் அன்னை மரியாளுடைய தூய்மை, அதாவது அர்ப்பணத்தில் இயேசுவை குழந்தையாக அர்ப்பணிக்கும் போது அந்த எபிரேய சட்டத்தின்படி தாயும் தூய்மை பெறுகிறார். ஆக அந்த தூய்மை சடங்கை நிறைவேற்றத்தான் இயேசுவை தூக்கி கொண்டு பெற்றோர்கள் வர்றாங்க. அப்போ மரியாவுடைய தூய்மை சடங்கையும் நம்ம இங்கே முன்குறிப்பதாக பார்க்கலாம். இந்த வெள்ளியை தூய்மைப்படுத்துவோர் போல் அமர்ந்திருப்பதில் அப்படிங்கிற பார்க்குறப்போ இதை பற்றிய இது எப்படி அப்படின்னா, ஒரு வெள்ளி புடப்படுத்துகிற ஒரு கொல்லன் அவன் என்ன செய்வா அப்படின்னா, அவர்கிட்ட நம்ம போய் கேட்குறோன்னு வைங்க, இது எப்படி நீங்கள் கரெக்டான நேரத்தில் வெள்ளியை எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அந்த கொல்லன் என்ன சொல்லுவாராம்,
எப்போ வந்து தன்னுடைய முகம் அந்த வெள்ளியில் தெரிய ஆரம்பிக்குதோ அதுதான் சரியான மொமெண்ட். அதுக்கு முன்னால் எடுத்தால் என்ன ஆகும், அழுக்கு போகாது. அதுக்கு பின்னால் எடுத்தால் அந்த வெள்ளி நெருப்போட கரைஞ்சிரும். அப்போ அந்த சரியான சமயத்தில் தன்னுடைய முகம் அந்த வெளியில் தெரிகிற நேரத்தில் அந்த கொல்லன் அதை எடுத்து விடுவான். அப்போ இங்கே கடவுள் எப்படி அதை அந்த உருவகத்தை நம்ம பார்க்கும்போது முகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். என்னுடைய முகம் உனக்கு தெரியுதுனோடனே கடவுள் உடனடியாக அதை எடுத்துக்கொள்கிறார். அதைத்தான் நம்ம சிமியோனுடைய நிகழ்வில் பார்க்கணும். குழந்தையை கையில் இருந்தபோது சிமியோன் தன்னுடைய முகத்தை அந்த குழந்தை இயேசுவோடைய முகத்தில் பார்க்கும்போது கடவுளுடைய ஒளியை பார்க்கிறார். அந்த இங்கே பார்ப்பது அங்கேயும் சிமியோன் பார்க்கின்ற ஒரு நிகழ்வில் ஒப்பிடும் போதும் இந்த வாசகத்திற்கும் இன்றைய திருவிழாவுக்கும் மிக அழகான பொருத்தம் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இன்றைய இரண்டாவது வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. 2ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வரையுள்ள இறைவசனங்கள். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் எந்த பின்னா யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டதாக இருக்கும். ஏன்னா அதிகமாகவே இந்த பழைய ஏற்பாட்டு சட்டங்கள், பழைய ஏற்பாட்டு பழி என்பதெல்லாம் இருக்கும். ஏன்னா காரணம்னா இந்த காலகட்டத்தில் வந்து தளர்ந்து போய் நிறைய யூத கிறிஸ்தவர்கள் மீண்டும் யூத சமயத்திற்கு பெயரலாமா என்ற ஒரு சூழலில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு வந்து ஒரு உறுதிப்படுத்துவதற்காக, அவருடைய நம்பிக்கை உறுதிப்படுத்துவதற்காக கிறிஸ்துவனுடைய மேன்மையை வந்து அதிகமாக வலியுறுத்துவார். அதான் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த பழிமுறையாக இருக்கலாம், அதே போல் மெல்கிசதேக்காக இருக்கலாம், அல்லது பழைய ஏற்பாட்டு ஆரோன் குருத்துவமாக இருக்கலாம். எல்லாவற்றையும் விட கிறிஸ்து வந்து மேன்மை மிக்கவர் என்ற அந்த மேன்மையை வந்து சொல்லக்கூடியது. தலைமை குரு அப்படின்னு இயேசுவை அழைக்கின்ற முதல் இடம் இந்த இடம் தான், எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடலில். இங்கே முதல்ல நம்ம கேட்குறோம், இயேசு ஒரு குருவா அப்படின்னாலே ஒரு பெரிய கேள்வி. ஒரு குருவாக இருக்கணும் அப்படின்னா யூத மரபில் வந்து ஒன்று அவர் லேவி குலத்தில் பிறக்கணும். ஆனால் இயேசு லேவி குலத்தில் பிறந்தவர் அல்ல. ஆக இயேசுவோடைய பிறப்பு அவரை குருவாக ஆக்க முடியாது. இயேசு வளர்ந்த விதத்தில் ஏதாவது குருவுடைய அடையாளம் இருக்கா என்றால் அவருடைய வளர்ப்புலையும் சரி, அவருடைய பாடுகள், அவருடைய பணிவாழ்வுலையும் சரி, அவர் முழுக்க முழுக்க அந்த குருக்கள் சமூகத்துக்கு எதிராக இருக்கின்றார். அவர்களை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை என்று அழைக்கிறார். அவர்கள் வந்து நீங்கள் சுமக்க முடியாத சுமைகளை சுமக்கிறீங்க அப்படின்னு அழைக்கிறார். அப்போ மறைநூல் சார்ந்த அந்த அறிவை கொண்டிருக்கிறவர்கள் கூட அவரால் ஒத்து போகலை. இறப்பிலையாவது அவர் குருவாக இருப்பார் என்று பார்த்தால் இறப்பிலும் அவர் குருவல்ல. ஏன்னா அவருடைய ஒரு மரணம் இழி மரணமாக, சிலுவை மரணமாக இருக்குது. அப்போ பிறப்பிலையும் அவர் குரு இல்லை, பணிவாழ்வுலையும் குரு இல்லை, இறப்பிலையும் அவர் குரு இல்லை. அப்படிப்பட்ட ஒருவரை எடுத்து ஏன் இவர் குருன்னு சொல்வது மட்டுமல்ல தலைமை குரு என்று குறிப்பிடுகிறார். நம்ம பார்க்கும்போது அதை முதல் ஏற்பாட்டில் உள்ள முக்கியமான அடையாளங்களெல்லாம் எடுத்து புரட்டி போடுகிறார் ஆசிரியர். அந்த பழி குறைவுள்ளதாக இருந்தது, இந்த பழி நிறைவாக்குகிறது. அந்த குருத்துவத்தில் குறைவுபட்டது, இந்த குருத்துவத்தில் நிறைவு இருந்தது அப்படின்னு சொல்லி இப்போ தலைமை குருன்னு சொல்லும்போது இவர் யாருக்கு பின்புலத்தில் போகிறாருன்னா மெல்கிசதேக் வந்து சாலேம் நாட்டு அரசர், நீதியின் அரசர், தொடக்கமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் இருக்கிறார். தொடக்கமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் இருக்கின்ற அவர் அந்த இறைமகன், அவரே தலைமை குருங்கிற ஒரு நிலையில் இயேசுவை ஆரோனோடோ லேவி குலத்தோடோ இணைக்காமல் மெல்கிசதேக்கோட போய் இணைக்கிறார் இந்த ஆசிரியர். ஆபிரகாமுடைய வழிமரபு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிறிஸ்து வந்து தாவீதினுடைய வழிமரபுன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கு மெஸ்ஸியா வந்து ஆபிரகாமின் வழிமரபாக இங்கே சொல்லப்படுகிறது. அப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த வழிமரபு என்பது எப்படி பார்த்தீங்கன்னா தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் 25 பார்த்தீங்கன்னா ஆபேலுக்கு பதில் அங்கு பார்த்தீங்கன்னா ஆதாமும் ஏவாள் வந்து சேத்துவை. அந்த சேத்து என்பது என்ன, அதனுடைய பொருள் என்பது என்ன, வைத்தல் தான் அதனுடைய பொருள். அப்போ அங்கே வைக்கிறார். அதே போல் பார்த்தீங்கன்னா 15:3 பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் சொல்வார் எனக்கு குழந்தை இல்லை, அப்போ அடிமையினுடைய மகனை வந்து எனக்கு இதாக கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இங்கு அவர் சொல்லக்கூடியது வந்து மெஸ்ஸியா இந்த ஆபிரகாமுடைய வழிமரபு தொடக்கத்திலிருந்து ஆதாம், அதுக்கு பிறகு ஆபிரகாமுடைய வழிமரபிலிருந்து வந்ததாக சொல்லுவோம். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தாவீதின் வழிமரபுன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து ஆபிரகாமுடைய வழிமரபையும் ஒரு படி முன்னாடி போகக்கூடிய தன்மை என்பது இங்கே இருக்கிறது. இந்த ஆண்டவர் இயேசு எல்லா விதத்திலும் நம்மை ஒத்திருக்கிறார், பாவம் தவிர. அந்த கருத்து இன்றைய பகுதியில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி வந்து ஆண்டவர் ஆலயத்துக்கு கொண்டு வரப்படுவது சட்டமுறைப்படி அவர் வந்து கொண்டு வரப்பட தேவையில்லை என்றால் கூட இறைமகனாக இருப்பதால் கொண்டு வரப்படுகிறார். மரியா வர வேண்டும் என்ற அவசியமில்லை, இருந்தாலும் செய்கிறார். நம்மை எல்லா விதத்திலும் ஒத்திருக்கிறார்ன்றது நமக்கு ரொம்ப ஆறுதல் அளிக்கிற செய்தி. அதே தான் கடைசியிலும் சொல்லியிருக்கு, அவர் வந்து நம்மை போல எல்லா விதத்திலும் துன்பப்பட்டார், சோதிக்கப்பட்டார். ஸோ அதான் இயேசு இந்த உன்னதமான நிலையை விடாமல் பிடித்து கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதாமல் நம்மட்டும் இறங்கி வந்து பாவத்தை தவிர எல்லா விதத்திலும் நம்மோடு ஒத்திருந்து நம்முடைய கண்ணீரை, வேதனைகளை எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள கூடியவராக இருக்கிறார் என்ற அந்த கருத்து வந்து இந்த எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இந்த பகுதியில் சொல்லியிருக்கு. அதில் தான் வந்து இரக்கம் உள்ளவர், நம்பிக்கைக்குரியவர்.
இரக்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஓப்பன்னஸ், நம்பிக்கை அப்படிங்கிறது நம்முடைய ரூட்டட்னஸ். அப்போ இயேசு கடவுள் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கையில் வேரூன்றி மனிதர்களோடு கொண்டிருக்கின்ற அந்த இரக்கத்தில் விழுது பரப்புகிறார். ஆக ஒரு அருட்பணியாளர் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அருட்பணி நிலையில் இந்த 2 விஷயங்கள் அவசியம். ஒருவருக்கு நம்பிக்கை, கடவுள் மேலே கொண்டிருக்கிற அந்த வேறு ஊன்றுதல் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை இரக்கமாக சகோதர சகோதரர்கள் மேல் வெளிப்பட முடியும் என்று ஒரு அருட்பணியாளருடைய வாழ்வுக்கு இதை நம்ம தனிப்பட்ட நிலையில் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரத்திலிருந்து 22 முதல் 40 முடிய அன்புத்தாய் அன்னை கன்னிமரியாவும் யோசேப்பும் பாலன் இயேசுவை 40 நாள் குழந்தையை ஆலயத்துக்கு கொண்டு வந்து காணிக்கையாக ஒப்புக் கொடுப்பதை பற்றியது. அந்த பகுதியை பற்றி சிந்திப்போம். லூக்கா நற்செய்தி யாருக்கு எழுதப்பட்டது என்பது நமக்கு தெரியும். ஏறக்குறைய எருசலேம் கோயில் அழிக்கப்பட்ட பிறகு கிபி 70ற்கு பிறகு ஏறக்குறைய 80-85 ஆண்டுகளில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஒன்று. இன்னொன்று புறவினத்தாருக்கு, புறவின கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டனால இப்போ மத்தேயு மார்க்கு நற்செய்தியை விட இவருடைய மொழி என்பது கொஞ்சம் புறவினத்தார் சார்பாகவே அதிகமாக இருக்கும். அதே போல் சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள் சார்பாக இருக்கும். ஆகவே இந்த முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா தூய்மை சடங்கு, அப்போ அன்னை மரியாள் தூய்மைப்படுத்துதல். ஆகவே லேவியருக்கு எழுதிய திருமுகத்தில் 12ஆம் அதிகாரம் 1-8 வரைக்கும் உள்ள வசனத்தை வந்து குறிப்பாக பிள்ளை பெறின் போது அங்கு பெறக்கூடிய தீட்டு, அந்த தீட்டிலிருந்து எப்படி தூய்மை பெறுதல். 2வது விஷயம் வந்து இங்கே அர்ப்பணித்தல், குழந்தையை அர்ப்பணிக்கிறது. இது வந்து ஏறக்குறைய விடுதலை பயணம் 13ஆம் அதிகாரம் 1, அதே போல் 11வது வசனத்திலேருந்து 16வது வசனம். அது ஏன்னா வந்து முதல் குழந்தைகளை தலைச்சின் பிள்ளைகளை வந்து அர்ப்பணிக்கக்கூடியதை அந்த பெண்ணில் இங்கே வந்து சொல்கிறார். ஆகவே தான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த முதல் பகுதியிலே வந்து திருச்சட்டத்தை 3 இடத்துல பயன்படுறார். திருச்சட்டத்தின் அடிப்படையில், மோய்சன் சட்டத்தின் அடிப்படையில் கோயில் காணிக்கையாக கொடுப்பது, அர்ப்பணிப்பது என்பது அழுத்தமாக சொல்லப்படும். இங்கே ஆண் தலைப்பேர் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டு அதை நம்ம மீட்கணும். அந்த ஆண்டவருக்கு குழந்தைகள் அதை மீட்பதற்கான சில பிணைத்தொகையை கட்ட வேண்டும். அந்த பிணைத்தொகையை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகள். இதில் வந்து இயேசுடைய பெற்றோருடைய அந்த எளிமையை நம்ம பார்க்க முடியுது. அவர்களால் ஒரு ஆட்டுக்குட்டியை அந்த தலைப்பேற்றுக்கு இணையாக கொடுக்க முடியாமல் அவங்க மாடப்புறாக்களும் புறா குஞ்சுகளும் தேர்வு சென்ற நிலை பார்க்குறப்ப அந்த திருக்குடும்பம் அனுபவித்த அந்த எளிமையை அல்லது தொடக்கத்திலிருந்தே இயேசுடைய பிறப்பில் இருந்த அந்த எளிமையை நம்ம இங்கே அது மேலோட்டமாக இருப்பதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அது லேவியர்லேயே சொல்லப்படும். விவிலியத்தில் இந்த ஏழைகள் மட்டில் இருக்கிற அக்கறை வந்து உண்மையாகவே இந்த பழைய கடினமான சட்டங்களில் கூட காண கிடக்கிறது. அதிலும் இன்றைக்கு பல பேர் வந்து இயேசுவை ஒரு பணக்காரராக சித்தரிப்பது ஒன்று மட்டும் நமக்கு மிக தெளிவாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு மனத்தளவில் மட்டுமல்ல, உண்மையாகவே ஏழையாக இருந்தார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் திருச்சட்டத்திற்கு கடைபிடிப்பது, திருச்சட்டத்தை கடைபிடிப்பது என்பது இயேசுக்கு மட்டுமல்ல, எல்லாரும் தான் சொல்லுவாங்க. அன்னை மரியாளும் யோசேப்பும் திருச்சட்டத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தாங்க. அது கீழ்ப்படிந்தல் என்பது இறை திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்திருத்தல் என்ற பொருளில் தான் வந்து மீண்டும் 3 முறை இந்த திருச்சட்டத்தை கடைபிடிப்பதாக, திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படிவதாகவே ஆசிரியர் 2ஆம் அதிகாரத்தில் பல முறை சொல்லப்பட்டிருக்கிறது. உபி சோச்சியத்தா சிபியூஸ், எங்கே சமூகம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சட்டங்கள். சட்டங்களை உதறி தள்ளுகிறவர்கள் அல்ல திருக்குடும்பத்தினர். இந்த சட்டமே வேண்டாம் என்று இன்றைக்கு சொல்லுகின்ற மக்கள் கூட்டத்துக்கு ஒரு எதிராக சட்டத்தை பின்பற்றுபவராக நீங்கள் சொல்வது போல யோசேப்பும் மரியாவும் இருந்தது மிக நன்றாக இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்து 26-38 வரைக்கும் உள்ள பகுதியை நம்ம 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17-28 வரைக்கும் அங்கே வந்து அண்ணா எல்கனோ வந்து அங்கே சாமுவேலை காணிக்கையாக ஒப்பு கொடுப்பதோட தொடர்படுத்தி பார்க்கக்கூடிய பார்வை என்பது இங்கே இருக்கும். இப்போ நம்ம திருச்சட்டத்தை பற்றி பேசுனால இங்கே சொல்கிறேன். இயேசுனுடைய காலத்தில் வந்து யூதர்கள் திருச்சட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, ஆனால் ஆவியை மறந்துட்டாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் சிமியோன் ஆவியால் தூண்ட பெற்று, இங்கே அதனால தான் பார்த்தீங்கன்னா திருச்சட்டம் மட்டுமல்ல, திருச்சட்டத்தை விட ஆவியினுடைய தூண்டுதல் என்பது ரொம்ப முக்கியமானது என்ற ஒரு அழுத்தத்தை இங்கே வந்து லூக்கா கொடுக்குறார். சிமியோன் அண்ணா அப்படிங்கிற 2 பேர் 2 கதைமாந்தர்கள் பார்க்குறோம். இதில் லூக்காவுடைய பேரிங் டெக்னிக், இது ஒரு இலக்கிய கூறு. என்னன்னா ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைத்தே பேசுவது லூக்காவுடைய மரபு. முதல்ல பார்க்குறோம் எலிசபெத்து சக்கரியா, அது ஒரு ஆண் பெண். அதே மாதிரி மரியா யோசேப்பு ஆண் பெண். இங்கேயும் சிமியோன் அண்ணா ஒரு ஆண் பெண். காணாமற் போனதை தேடுகின்ற இதில் ஒரு ஆட்டை தேடுகின்ற ஆண், ஒரு நாணயத்தை தேடுகின்ற பெண்.
கடைசியில் முடிக்க போகிற இயேசுடைய கல்வாரி பயணத்தில் கூட சீமோன், சீரேனை ஊரானாகிய சீமோன் என்கிற ஆண், சில பெண்கள், அப்படியாக இந்த ஆண் பெண் டெக்னிக்கை வந்து மிக அழகாக பயன்படுத்தி நம்ம பார்க்குறோம். இதுலேயும் முதல்ல அந்த பேரிங் டெக்னிக் எப்படி இருக்குன்னா, எருசலேமுக்கு முத இயேசு வரும்போது கையில் ஏந்துறது சிமியோன், இயேசு எருசலேமை விட்டு கடைசியாக போகும்போது அவருடைய சிலுவையில் ஏந்துறது சீமோன். இந்த ரெண்டு சிமியோன் சீமோன் அப்படிங்கிற ஒரு பேரிங்கை பார்க்குறோம். இங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆவியால் உந்தப்பட்டு அவர் ஆலயத்திற்குள் வருகிறார். அந்த அவருடைய காத்திருத்தல் நமக்கு அங்கே தெரிகிறது. மீட்பர் அப்படிங்கிற வார்த்தை இயேசுவோடைய பிறப்பு நிகழ்வுக்கு அப்புறம் இங்கே மீட்பு அப்படிங்கிற வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தப்படுகிறது. அப்போ மீட்பை இயேசு அந்த குழந்தையில பார்க்கிறார். அப்போ மனுக்குலம் முழுவதும் மீட்படைந்ததை ஒரு ஆல்ரெடி நிகழ்ந்த ஒரு நிகழ்வாக சிமியோன் பார்ப்பதை பார்க்கிறதுலேயே அவருடைய அந்த இறைவாக்கினர் தன்மை வெளிப்படுகிறது. லூக்காவினுடைய இந்த இயேசுவின் குழந்தை பருவ நற்செய்தி பகுதியில் 3 பாடல்கள் இருக்கின்றன. அது எல்லா அன்பர்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். அன்னை மரியாவின் புகழ்பாடல் ஒவ்வொரு நாளும் மாலை ஜெபமாக இருக்கிறது நமக்கு துறவிகளுக்கு. அதே போல் சக்கரியாசனுடைய பாடல் ஒவ்வொரு நாளும் காலை ஜெபமாக அமைகிறது. இந்த சிமியோனுடைய பாடல் ஒவ்வொரு நாளும் இரவு ஜெபமாக இருக்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த 29லேருந்து 32 வரைக்கும் உள்ள பகுதி எசையாவுடைய 3 பகுதிகளை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். எசையா 40ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் மக்கள் அனைவரும் காணுமாறு, அதுதான் இங்கேயும் சொல்லுவார். அதே போல் பார்த்திங்கன்னா 2வது வந்து எசையா 42:6 ஒளி, புறையினத்தாருக்கு ஒளி என்று மீண்டும் சொல்லக்கூடியது இங்கே இருக்கும். அதே போல் எசையா 49:6 வந்து உலகம் முடிவு வரை, இந்த எண்ட் ஆஃப் தி எர்த், அதை வந்து இங்கேயும் சொல்லுவார். அதாவது இஸ்ரேலுக்கு பெருமை ஒட்டுமொத்தமாக. இங்கே நம்ம பார்க்குறோம், வாழ்க்கையுடைய அஸ்தமனத்தில் இருக்கிற 2 பேர் கண்டுகொள்கிறாங்க வாழ்க்கையுடைய ஒரு விடியலை. அன்னைக்கு அஸ்தமனம் கூட அழகுதான் அப்படின்னு காட்டக்கூடியவர்களாக நம்ம சிமியோனையும் அண்ணாவையும் பார்க்கிறோம். அப்போ ஒரு குழந்தைய கையில் ஏந்துறது வந்து 2 பேருமே வலுவில்லாதவர்கள் தான். ஸோ ஒரு வலுவின்மை இன்னொரு வலுவின்மையை கையில் ஏந்துது. இன்றைக்கி நம்ம ஒரு வாழ்வியல் பார்வையில் நம்ம கேட்கலாம், இன்றைக்கி என்னுடைய வலுவின்மை எது? நான் வந்து அடுத்தவருடைய வலுவின்மையை தாங்க முடிகிறதா என்னால்? ஒரு சிமியோன் குழந்தையை தாங்கியது போல என்னுடைய வயது வந்த பெற்றோரை நான் தாங்க முடிகிறதா? அல்லது என்னுடைய கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த குழந்தையை தாங்க முடிகிறதா? அல்லது படிக்க இயலாத ஒரு பையனை வீட்டில் இருக்கிறத தாங்க முடிகிறதா? ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கின்ற ஒரு குழந்தை மேலே நான் எரிச்சல் படுகிறேன்னா அந்த குழந்தையை தாங்க முடிகிறதா? அப்போ சிமியோனும் அண்ணாவும் நமக்கு வாழ்வியல் பாடத்தை தருகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். சிமியோன் வந்து குழந்தையை பற்றி, இயேசுவை பற்றி சொல்லுகின்ற வார்த்தை என்பது ரொம்ப கூர்மையானது. ஏன்னா அவருடைய வாழ்க்கையை மிகச் சுருக்கமாக 2 வார்த்தையில், பலருக்கு எழுச்சி பலருக்கு வீழ்ச்சி, அந்த வார்த்தை என்பது அவருடைய பணி. இவர் யார் சார்பாக இருப்பார், யாருக்கு எதிராக இருப்பார். அதே போல் அதற்கு அடுத்த பகுதி பார்த்திங்கன்னா பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், உள்ளத்தை ஒரு வாழ் உடுவும் என்பது. ஆகவே அன்னை மரியாளுடைய அந்த புரிதல், குறிப்பாக குழந்தையை பற்றிய ஒரு புரிதலை இப்போவே சொல்கிறார், மிக தெளிவாகவே சுருக்கமாக இங்கே ஆசிரியர் சொல்கிறார். அதோடு அந்த அண்ணாவை பார்க்கும்போதும் நாம் வியக்கின்றோம். பாருங்கள், குறைந்த நாட்கள் கணவனோடு வாழ்ந்தவர், வாழ்நாள் முழுவதும் ஆலயத்தில் ஆண்டவருடைய பணியை மௌனமாக செய்பவர். இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கையாளர்களில் பலர், எத்தனையோ கிறிஸ்தவ பெண்கள், வயதானவர்கள் ஆலயத்துக்கும் திரு அவைக்கும், ஏன் நம்முடைய மாதா தொலைக்காட்சியை கட்டி காப்புதல் கூட எந்த அளவுக்கு பணிபுரிகிறார்கள் என்பதை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த கடைசி 38வது வசனம் பார்த்திங்கன்னா, அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆகவே தான் பெற்றதை மட்டும் இல்லை, பெற்ற அனுபவத்தை அறிவித்தல். இங்கே வந்து ஒரு 3 தலைமுறையை நாம் பார்க்கிறோம். முணுமுணுக்காத, குற்றம் சொல்லாத முதியவர்கள், ஆண்டவரை நம்பி இருப்பவர்கள். இன்னும் யோசேப்பு, மரியா என்கின்ற தலைமுறை, குழந்தை தலைமுறை. அதான் அண்மையில் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த அமோரிஸ் லத்திசியா, இந்த முதியோர் தான் சாக்ரமெண்ட்ஸ், அருள் அடையாளங்கள் என்றே அவர்களை அழைக்கிறார். அவர்களுடைய அனுபவம் நமக்கு அருள் அடையாளம் என்று சொல்லுகிறார். தொடர்ச்சியாக நம்ம இயேசுவுடைய குழந்தை பருவ நிகழ்ச்சியை லூக்கா முடிவுக்கு கொண்டு வர்றார். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. இன்றைய நம்மளுடைய வீடுகளில் குழந்தை வளர்ப்பில் இது இருக்குங்கிறத நம்முடைய பெற்றோர்கள் ஒரு கேட்க வேண்டிய கேள்வியாக கூட இது இருக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இன்றைய சூழலில் குறிப்பாக கடவுளுக்கு குழந்தைகளை அர்ப்பணிக்கக்கூடிய தன்மை என்பது இன்றைக்கு குறைந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி ஒகேஷன் இறை அழைத்தல் என்பது மிக குறைவாக இருக்கிறது. இன்றைய விழா நமக்கு சொல்லக்கூடியது வந்து இறைவனுக்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். உண்மையாகவே அந்த பழைய ஏற்பாட்டு சாமுவேலினுடைய தாய் அண்ணா செஞ்சது போல, கடவுள் தான் இந்த குழந்தை எனக்கு கொடுத்தார், எனவே நான் திருப்பி கொடுக்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு ஆலயத்தில் 40ஆம் நாள்
காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட விழாவுக்கான விவிலிய பகுதிகளை பற்றி நாங்கள் பகிர்ந்து கொள்ள கேட்டீர்கள். ஆண்டவர் ஆலயத்திற்கு வருகிறார். தூய்மைப்படுத்தப்படுவதில்லை, அவர் நம்மை தூய்மைப்படுத்துகின்றார். அவருக்கு உகந்த காணிக்கையாக நாம் எல்லாரும் மாற வேண்டும். நம்மோடு பாவத்தை தவிர அனைத்து நிலைகளிலும் ஒத்திருந்த நம் ஆண்டவர் நம்மீது இரக்கம் காட்டுகின்றார். வாக்கு மாறாத நம் ஆண்டவர் நம்முடைய துன்பங்களை புரிந்து கொண்டு நமக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசுகின்றார். அந்த ஆண்டவரை பெற்றெடுத்த அன்னை மரியா யோசேப்புடன் இணைந்து வந்து அவரை சட்டப்படி காணிக்கையாக ஆலயத்திலே ஒப்பு கொடுக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஆலயத்திற்கு வந்த சிமையோனும் அன்னாவும் தங்களுடைய முதுமையிலும் நம்பிக்கை இழந்து விடாமல் ஆண்டவரை அடையாளம் கண்டுகொண்டு நம் எல்லாருக்கும் ஒரு சிறந்த சாட்சிகளாக விளங்குகின்றார்கள். வாழ்வு தரும் இறைவார்த்தை நம்மை இறைவனுக்கு முழுமையாக காணிக்கையாக அளிக்க தூண்டுகின்ற இறைவார்த்தை. நம் வார்த்தைகளால் வாழ்வால் அவர் புகழ்ச்சியை எடுத்துரைக்கின்ற இறைவார்த்தை. முணுமுணுக்காமல் எந்நாளும் நம்முடைய கடமையை செய்து மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்கின்ற இறைவார்த்தை. இந்த வார்த்தை தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி வழியாக உங்கள் அனைவரையும் வாழ வைக்கட்டும். வாழ்வு தரும் இறைவார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.